ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேண்ட்ரி ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய பேண்ட்ரியை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கிச்சன் டூர் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட பார்ட் 2 தான் வந்து பேண்ட்ரி ஆர்கனைசிங் வீடியோ. நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து பேண்ட்ரியும் அப்புறமா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங்கும் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் இப்போ ரெண்டையும் ஒன்றா கம்பைன் பண்ணால் கொஞ்சம் லென்த்தாக போயிடும்ன்றதுனால நான் இந்த வீடியோவில் பேண்ட்ரி மட்டும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வாங்க, இப்போ நான் பேண்ட்ரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பேண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லையா, ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ், ஓவன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க. ஸோ இப்போ அது பக்கத்துலேயே வந்து பேண்ட்ரி இருக்குது. இந்த பேண்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்மால் பேண்ட்ரி தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, வாக்கின் பேண்ட்ரிலாம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி போய் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு பேண்ட்ரி தான். இதில் இருக்கிற இடத்துல நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எவ்ரி 2-3 months ஒன்ஸ் வந்து நான் திருப்பி அரேஞ்ச் பண்ணுவேன், மாற்றி. ஸோ ஒரே மாதிரி இருந்தால் எனக்கு வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பிடிக்காது. ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 3 months 2 months ஒன்ஸ் வந்து நான் திருப்பி ரீஆர்கனைசிங் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் பிளேஸ் எல்லாம் மாற்றிடுவேன், வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் திருப்பி யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். இதே மாதிரியே எப்போவுமே இருக்காது. ஸோ வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கீழேருந்து பார்த்துட்டு போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 shelves இருக்குது. நான் கீழே இருக்க இடத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 shelves இருக்குது. ஸோ இதில் என்னென்ன நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கீழேருந்து போகலாம். கீழே பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த சைடு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நார்மலாக கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருப்போம். இந்தியன் கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸு, மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து நான் வந்து வீட்டில் பண்ணுற ஸ்நாக்ஸ், ஸோ இப்போ ரீசெண்டாக லட்டு பண்ணேன், அதனால் லட்டு இருக்குது. இதுவும் அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏதாவது வீட்டில் பண்ணுற ஸ்நாக்ஸ், ரிப்பன் பக்கோடா, ஏதாவது முறுக்கு அந்த மாதிரி பண்ணுறோன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு இங்கே பக்கத்துலேயே வச்சுக்குவேன். ஸோ குழந்தைங்க வந்து மேலே இருந்தால் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்கும், கீழே இருந்ததுன்னா அவங்க டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால கீழேயே வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து இந்த ரோல், இந்த கவுண்டர் டாப்லலாம் ஒட்டுற இந்த ரோலு ஸ்டிக்கர், ஸோ அது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நான், இப்போ பண்ணல. ஸோ அந்த ரோல் வந்து மிச்சம் இருக்கிறத வந்து இங்கே நான் ஓரமாக வச்சுருக்கேன், ஃப்யூச்சரில் எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஆனியன் இதெல்லாம் வந்து வெளியிலேயே தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அது வெளியில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு பேஸ்கெட்டில் மட்டும் கொஞ்சம் சேப்பங்கிழங்கு, பூண்டு இருக்குது. மற்றதும் இதில் போட்டு வைப்பேன் நான். உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த 2 பேஸ்கெட் இருக்குது இல்லையா, ஸோ நிறையா இருந்ததுன்னா இந்த 2 பேஸ்கெட் எடுத்து வச்சு பக்கத்தில் வச்சு அந்த மாதிரி நான் இங்கே போட்டு வச்சுக்குவேன். இங்கே பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில், இங்கே வந்து காஸ்கோவில் வந்து இந்த மாதிரி பெரிய பேக் தான் கிடைக்கும். இது மாதிரி வாங்கி வச்சுட்டு சின்ன பாட்டில்ஸில் ஊற்றி வச்சு டெய்லி யூஸ் பண்ணிக்குவோம். வெயிட் மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான் இங்கே கீழே இருக்குது. இதுக்கு கீழே வந்து நான் ஒரு லைனர் போட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து கீழே இந்த மாதிரி உட்டுன்றதுனால லைனர் போட்டு வச்சோன்னா நமக்கு க்ளீனிங்க்கு நல்ல ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது சின்ன துகள்லாம் பட்டுச்சுன்னா அந்த கேப்பில் வந்து போய் நின்றுக்கணும் உட்டில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து இங்கே ஒரு லைனர் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு செல்ஃபில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், தேங்க்ஸ் கிவிங்கில் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த ஆஃபரில் வாங்கினது தான். இது வந்து குக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து நான் ஃபுல்லாக ரைஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சாப்பாட்டு ரைஸ் போட்டு வச்சுருக்கேன், டெய்லி யூஸ் பண்ணுற சோனா மசூரி. அப்புறமா இதில் வந்து இட்லி ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இட்லி ரைஸ் மெஷர் பண்ணுறதுக்குரிய அந்த உலக்கு இருக்கு இல்லையா, அது வந்து இதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ரைஸ்க்கு மெஷர் பண்ணுற கப்பு உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து பாஸ்மதி ரைஸ். ஸோ சோனா மசூரி, இட்லி ரைஸு, பாஸ்மதி ரைஸ், இது 3 இந்த சைடு இருக்குது. இந்த சைடு வந்து உளுந்து. ஸோ இட்லிக்கு ஊற போடும்போது உளுந்து பக்கத்துலேயே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால உளுந்து இங்கேயே வச்சுருக்கேன். இதில் வந்து சீரக சம்பா பிரியாணி ரைஸ் இருக்குது. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு லாவண்யா வந்து எனக்கு கொடுத்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்ட்ராபெரி கண்டெய்னர் அது. அப்புறம் இதுவும் வந்து இதில் இப்போதைக்கு எதுவும் நான் போட்டு வைக்கல, இதுவும் லாவண்யா கொடுத்தது தான். சரி, அதனால் இது ரொம்ப அழகாக இருக்குன்றதுனால இங்கேயே வச்சுருக்கேன் நான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று, இந்த
ஸ்ட்ராபெரி கண்டெய்னர். இதில் இந்த செகண்ட் செல்ஃபில் வந்து இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் கண்டெய்னர் தான். இது ஃபஸ்ட்டு நான் யூஎஸ் வந்தப்பயே வாங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் வந்து 1 இயர் இங்கே இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நார்மலாக நம்ம நார்மல் பாக்ஸஸ்லாம் இருக்கும்ல, நம்ம ஏதாவது போட்டெல்லாம் வைப்போம்ல, கொடுப்போம்ல யாருக்காவது, அந்த மாதிரி பாக்ஸில் வந்து அவர் வச்சுருந்தாரு. பட் நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நான் மாற்றினது இது தான். அதனால் இது அப்படியே பத்திரமாவே வச்சுருக்கேன் நான். இது எல்லாமே காஸ்கோவில் வாங்கினது தான். ஸோ இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லேபிள் வந்து நான் வந்து வாங்கலை, ஜஸ்ட் ஒரு கலர் பேப்பரில் மேலே இந்த மாதிரி செலோ டேப் போட்டு நானே எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா நான் எவ்ரி 2-3 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் மாற்றிட்டே இருப்பேன். அப்போ பொழுதன்னைக்கும் நம்ம லேபிளை மாற்றி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. அது இல்லாமல் இந்த லேபிள் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் பாருங்களேன், கடையில் வாங்குகிற லேபிள். ஸோ அது வந்து பாதி இந்த பாட்டில்ஸை வந்து அப்படியே பாட்டிலெலாம் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அது வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் அந்த பாட்டிலில் இருக்க திங்ஸும் நமக்கு வெளியில் தெரியும். ஸோ பார்க்க அழகாக இருக்குன்றதுனால, எனக்கு அப்படி பிடிச்சிருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். இந்த லேபிள் எப்படி பண்ணேன்றதை இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய பாட்டில்ஸு. அதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ரவை போட்டு வைப்பேன். இப்போ காலி ஆயிடுச்சு, அதனால் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ எது காலியானோடனே அதை வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை வந்து ஃபில் பண்ணி வைப்பேன். அப்போ வந்து நம்ம தனியாக இதை ஸ்பெஷலாக ஒரு டே ஃபுல்லாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை. அப்பப்போ ஒவ்வொரு பாட்டிலாக காலியாக நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் பாசிப்பயிறு, சுண்டல், வேர்க்கடலை, அப்புறம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு யூஎஸ் வரும்போது நான் கொண்டு வந்த பாக்ஸஸ்ஸு. இங்கே கிடைக்கலையான்னு அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த டைம் நான் கொஞ்சம் கொண்டு வந்தேன். அந்த பாக்ஸில் எல்லாம் போயிட்டு இது ஒரு 3 மட்டும் இருக்குது, அதனால் ஞாபகமாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இதில் வந்து கொள்ளு, ராஜ்மா, அப்புறம் சேமியா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து என்னோடய மல்டிவிட்டமின் டேப்லெட்டு, டெய்லி நான் சாப்பிட்ற டேப்லெட்டு. மோஸ்ட்டாக இங்கே வச்சுருக்க ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் எப்போயாவது யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து கிச்சனில் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்பப்போ டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே நான் அங்கே தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து சியா சீட் வச்சுருக்கேன், சாட் மசாலா, ஃப்ளாக் சீட், சுக்குமல்லி காஃபி அந்த பவுடர் இருக்கு இல்லையா அது, அப்புறம் ரசம் பொடி காலி ஆயிடுச்சு. ஸோ அரைக்கணும், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் எள்ளு, அப்புறம் ஓமம், கருஞ்சீரகம், சாம்பார் பொடினா இது வந்து கடையில் வாங்கின சாம்பார் பொடி. நார்மலாக வீட்டுக்கு நாங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து அம்மா அரைச்சி கொடுத்த பொடி. ஸோ ஊர்லேருந்து எப்போவுமே வரும்போது நிறைய அரைச்சி கொண்டு வந்துடுவேன். அதுதான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் அது இடையில காலி ஆயிடுச்சுன்னா அம்மா திருப்பி வந்து அனுப்புவாங்க கொரியரில், இல்லை அம்மா யாராவது வரும்போது கொடுத்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பொடி தான் மோஸ்ட்டாக எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவோம். இது சாம்பார் பொடின்னு இல்லை, எல்லா குழம்புக்கு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் கறி, என்ன குழம்பு வச்சாலுமே இந்த மசால் பொடி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறமா வந்து இது வந்து இந்த உளுந்தங்கஞ்சி. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது, உங்களுக்கு தெரியும், கீதிகா. ஸோ அவங்களுக்கு வந்து 3.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு சம்டைம்ஸ் இடையில வந்து நான் இந்த உளுந்தங்கஞ்சி வந்து காய்ச்சி கொடுப்பேன், கொஞ்சம் வெல்லம் போட்டு. அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்கு, அதுவும் ஸ்பெஷலாக வந்து கேர்ள் பேபி வச்சுருக்கவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் இது வந்து புதினா வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ புதினா வந்து கிடைக்காத டைம், இல்லை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா அந்த டைம் நம்ம இதை போட்டுக்கலாம். இது ரொம்பவே வாசமாக இருக்கும், நம்ம நார்மல் புதினா போடுற மாதிரியே ரொம்ப வாசமாக இருக்கும் இது. அதுக்கு மேலே இருக்க செல்ஃபில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து இந்த காஸ்கோவில் வந்து இந்த பெப்பரு இல்லை இந்த ஸ்பைசஸ் ஏதாவது வாங்கும்போது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் கொடுப்பாங்க. இதில் இந்த மாதிரி வந்து 2 சைடு இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் ஓப்பன்லேயும் இருக்கும், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டிக்கர் பிச்சோன்னா நமக்கு சரியாக வரமாட்டேங்குது ஃபுல்லாக, அதனால் இது தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுலேயும் நான் பண்ண லேபிள் தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக அந்த மாதிரி லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு இருந்து பார்க்கலாம். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல, அதுதான் இருக்குது. பட்டை, இந்த பே லீஃபு, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், அன்னாச்சிப்பூ, இது எல்லாமே இங்கே தான் இருக்குது.
டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து அங்கே அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கேன். ஸோ அது காலியானதுக்கப்புறம் நான் இங்கேருந்து எடுத்து ரீஃபில் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தனி மிளகாய்த்தூள், அப்புறம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் இந்த சின்னமன் பவுடர், இது வந்து காஸ்கோவில் வாங்கினது தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பாக்ஸாகவே கிடைக்கும். இது இருக்குது. அப்புறம் பெப்பரு, இட்லி பொடியும் காலியாக போகுது, அதுவும் அரைச்சி வைக்கணும். அப்புறம் வந்து இந்த கொஞ்சம் கோல்டு காஃபெல்லாம் வந்தால் குடிக்கிறதுக்காக எங்கள் நைனா வந்து கஷாயம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, கஷாயம் பொடி. அது கொஞ்சம் நல்லாவே கேட்கும், அதனால் அது இங்கே இருக்குது. அந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக தெரியணுன்றதுக்காக இதோட மூடியிலேயே நான் வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். அப்படின்னா நான் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உள்ளே ஒட்டிட்டோன்னா நமக்கு தெரியாது, அதனால் இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஆனியன் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டில் வந்து இங்கே வந்து ஃப்ரைட் ஆனியன் இருக்குது. ஸோ பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது போடுற ஃப்ரைட் ஆனியன், ஜவ்வரிசி, அப்புறம் கருவேப்பிலை பொடி. இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலையை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம குழம்புலலாம் போட்டோன்னா சில நேரம் குழந்தைங்க எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி பவுடரை நம்ம தாளிக்கும் போது, வெங்காயம் தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி வச்சுருக்கேன். அப்புறம் டீ பவுடரு எக்ஸ்ட்ரா இருக்கிறது, ஸோ டெய்லி யூஸ்க்கு நான் சொன்ன மாதிரி கிச்சனில் இருக்குது. இது வந்து வரகரிசி, அப்புறமா அந்த கிஸ்மிஸ் பழம் இருக்கு இல்லையா, அது இருக்குங்க. இது முந்திரி, இது பாதாம். ஸோ இது எல்லாமே மூணும் அப்படியே லைனாக வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், திராட்சை. அப்புறமா வந்து இது வந்து வெல்லம் இருக்குது. வெல்லம் வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஹனி, பஞ்ச் ஆஃப் ஓட்ஸ். ஸோ அது எப்போயாவது ரொம்ப ரேராக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சாப்பிடுவோம், அதுக்காக அது அங்கே இருக்குது. ஸோ மற்றபடி அவ்வளோதான். இந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, என்னோடய பேண்ட்ரி ரொம்ப அழகாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இந்த பாக்ஸஸ்லலாம் போட்டு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் பேக்கெட்லேயே, அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு, அடுத்து ரீஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது தனித்தனியாக வச்சா எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வைக்கும்போது நமக்கு ஒரு பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதனாலனா இப்போ பேஸ்கெட்டில் நம்ம சும்மா போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு என்ன உள்ளே இருக்குன்றதே கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில், கலர் பேப்பர்ன்றதில் ஏதாவது ஒரு பேப்பரில், இது லாஸ்ட் டைம் எழுதின பேப்பர், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து நான் எழுதி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருவேன். ஸோ உள்ளே என்ன இருக்குன்றது, இப்போ நான் வந்து ராகி மாவு எடுக்கணும்னா இப்போ நான் வந்து பார்ப்பேன். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு, இந்த பேஸ்கெட்னால் இந்த பேஸ்கெட் மட்டும் நான் எடுத்து தேடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ புதுசாக ஏதாவது காலியான திங்ஸ் இல்லை வேறு ஏதாவது நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னா அதை வந்து நான் இங்கே வந்து திருப்பி எழுதிக்குவேன் கீழே. ஸோ என்னென்ன இருக்குன்றதை என்னால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். திருப்பி நான் ஒரு லிஸ்ட் எழுதுகிறேன், இல்லை காலி ஆயிடுச்சு, இல்லை புதுசாக கடைக்கு போகிறப்ப நான் எழுதுறேன்னா ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தேன்னா கிராஸ் ஆனதெல்லாம் நான் எழுதிக்குவேன் ஈஸியாக. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி எழுதி வைக்காததுனால நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னே தெரியாமல் திருப்பி அதே திங்ஸையே நம்ம வாங்கிட்டு இருப்போம், இருக்கா இல்லையான்னு தெரியாமல். அதனால ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் 2-3 பாக்கெட் கூட வந்துடும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் எழுதி வச்சு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பிக்கிள் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்புறமா வந்து கொஞ்சம் முல்தானி முட்டி, ரோஸ் வாட்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே நான் வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் ரூம்ஸ் எல்லாம் வந்து மேலே தான் இருக்குது. கீழே வந்து லிவிங் ஏரியாவில் வந்து ஜஸ்ட்டு கிச்சனும் அப்படியே வந்து ஹால், லிவிங் ஏரியாவும் கிச்சனும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பேண்ட்ரியை தான் வந்து நான் ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸ்க்கும் நான் வச்சுக்கணும், ஸ்டோரேஜ் பிளேஸாக வச்சுக்கணும். அதனால நான் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது சின்ன சின்ன பேக்லாம் போடணுன்னா இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இந்த செல்ஃபில் இருக்குது. ஸோ கீழேருந்து நம்ம ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக மேலே இருக்க செல்ஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலே இருக்க செல்ஃபில் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஓட்ஸ் வந்து காஸ்கோவில் வந்து பெரிய பேக்காக தான் கிடைக்கும். ஸோ ஒரு ஓட்ஸை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு ஓட்ஸ் வந்து நான் இன்னொரு இடத்துல வச்சுருக்கேன், காமிக்கிறேன்.
அப்புறமா வந்து உப்பெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸஸில் கிடைக்கும். ஸோ அந்த உப்பு டப்பா வந்து 2-3 டப்பா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஒரு குட்டி டப்பா இருக்குல்ல ஓட்ஸ் பக்கத்தில், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த துளசி பொடி, தூதுவளை, இந்த மாதிரி ஊர்லேருந்து கொண்டு வந்து இந்த பொடி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா இந்த சளி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ்லாம் வந்து அதில் இருக்குது. இது வேப்பிலை பொடி, அதெல்லாம் வந்து இடையில ஒரு 15 டேஸ் 10 டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தேனில் குழச்சி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. ஸோ அந்த பொடியெல்லாம் மேலே இருக்குது. அது பக்கத்துலேயும் சேம் இதே ஸ்டோரேஜ் மாதிரி தான் அந்த பேஸ்கெட்டும். ஸோ அதுலேயும் அந்த மாதிரி என்னென்ன இருக்குன்றதை நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இருக்குது. ஸோ அதையும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதையும் அந்த கீழே ரைஸ் வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கணும். அது இந்த வருஷம் தேங்க்ஸ் கிவிங்கில் வாங்கலான் இருக்கேன். அது வரைக்கும் அது பிளாஸ்டிக்கில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா அது பக்கத்தில் ஹஸ்பண்டோடதும் சுதீக்ஷாவோட லன்ச் பேக் இருக்குது. அது வந்து இப்போ யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு மேலே வச்சுருக்கேன். அப்படி இல்லாட்டி இங்கே தொங்க விட்டுருப்பேன். ஸோ இதுலேயே வந்து இந்த டோரில் வந்து ஒரு ஹேங்கிங் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி அதில் வந்து தொங்க விட்டுக்குவேன், டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. இது வந்து ஓல்டு லன்ச் பேக்கு. இதில் வந்து நார்மல் பிளாஸ்டிக் கவர், அந்த எக்ஸ்ட்ரா எங்கேயாவது வெளியில் பொறுப்பு கொண்டு போகிற சின்ன சின்ன பேக்கெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக இதில் நான் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மேலே அந்த இது பக்கத்தில் லன்ச் பேக் பக்கத்தில் வந்து இருக்கிறது வந்து ஒரு ஹேண்ட் பிளெண்டர். கேக் ஏதாவது பேக்கிங் பண்ணும்போது மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவோம். ஸோ அடிக்கடி பேக்கிங் நான் பண்ண மாட்டேன், எப்போயாவது தான் பண்ணுவேன். அதனால் அதை மேலே வச்சுருக்கேன். அவ்வளோதான் இங்கே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஓப்பனே பண்ணாத சில பருப்பு இல்லை ஆஃபர் இருக்குன்றதுனால சில டைம்ஸ் 2 பேக் 3 பேக் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி ஐட்டம்லாம் பூச்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஒரு கபோர்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஓப்பனே பண்ணாத கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அதில் வச்சுருக்கேன் நான். ஏன்னா என்னோடய பேண்ட்ரி வந்து ஓரளவுக்கு நார்மல் சைஸ் பேண்ட்ரின்றதுனால என்னால் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியல. இதுலேயே ஸ்டோர் பண்ணோன்னா கீழே வைக்கலாம், பட் ரொம்ப அடைச்ச மாதிரி நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும்ன்றதுனால இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேண்ட்ரிக்கு மேலே வந்து ஒரு விநாயகர் வச்சுருக்கேன். ஏன்னா ரைஸ் எல்லாம் இங்கேருந்து எடுக்கிறோன்றதுனால மோஸ்ட்டாக எல்லா கிராசரி எல்லாம் இங்கேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அதனால எனக்கு இங்கே ஒரு விநாயகர் மாட்டினா நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுச்சு. அதனால நான் மேலே மாட்டியிருக்கேன். அது பக்கத்தில் ஒரு கேண்டில் ஹோல்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடும் இருந்தது, அது வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய பேண்ட்ரி. இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி. நீங்கள் வந்து உங்களோட பேண்ட்ரியை ரீஆர்கனைஸ் பண்ணும்போது இல்லை புதுசாக ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கூட நான் கொஞ்ச நாளில் வந்து இந்த மாதிரி கிளாஸஸாக வாங்கி மாற்றிடலான் இருக்கேன். ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லதில்லை. இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன், பட் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி கிளாஸாக மாற்றிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அப்போனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அது ஒரு சேஞ்ச் மட்டும்தான் இங்கே பண்ணணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குது, ஏதாவது டிப்ஸ் தெரியும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த லேபிள் எப்படி பண்ணேன்றதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம என்னென்ன திங்ஸோட நேம் வந்து நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு செல்லோ டேப்பை வந்து இந்த மாதிரி லாங்காக நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல அந்த கலர் பேப்பரில் அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எழுதி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இதை கேப் விட்டு தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒவ்வொன்றா கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாட்டில்ஸில் வந்து நம்ம ஒட்டிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு இந்த லேபிள் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம செல்லோ டேப்பில் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து இது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.